ஜல்லிக்கட்டு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 8 பெண்கள் உட்பட 57 பேர் இந்த வழக்கிலிருந்து விடுவிப்பு செய்து நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செல்வகுமார் இணைகிறார். செல்வகுமார், விவரங்கள். ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது மதுரை அலங்காநல்லூர் பகுதியில் போராட்டம் நடத்திய, குறிப்பாக அந்த சமயத்தில் காவல்துறையின் மீது வன்முறை தாக்குதல் நடத்தியதாக கூறப்பட்டு கைது செய்யப்பட்ட மொத்தம் 64 பேர் மீது சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து மதுரை கூடுதல் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடைபெற்று வந்தது. கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள், 2017ஆம் ஆண்டு முதல் இதுவரை தொடர்ந்து 9 ஆண்டுகள் இந்த வழக்கில் நடைபெற்று வந்தது. 64 பேர் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தாலும் கூட இந்த வழக்கு நடைபெற்று வருகின்ற காலங்களில் 3 பேர் இந்த வழக்கு விசாரணையின் போது உயிரிழந்து விட்டார்கள். முகிலன் உள்ளிட்ட 4 பேர் இந்த வழக்கு விசாரணையின் போது ஆஜராகாத காரணத்தினால் அவர்கள் இந்த வழக்கிலிருந்து தனியாக பிரிக்கப்பட்டு அவர்கள் மீதான வழக்கு தனியாக நடைபெற்று வருகிறது. இதனிடையே 9 ஆண்டுகள் தொடர்ந்து இந்த வழக்கு நடைபெற்ற நிலையில் இன்று 8 பெண்கள் உட்பட அந்த 9 பேரும் இன்று நீதிமன்றத்தில், அதாவது 5வது கூடுதல் அமர்வு நீதிமன்றம் நீதிபதி ஜோசப் ஜாய் முன்பாக இந்த நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்புக்காக இன்று வந்திருந்தார்கள். இந்த வழக்கை தற்போது நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்து இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த அந்த 57 பேரையும் தற்போது விடுதலை செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக 9 ஆண்டுகள் தொடர்ந்து நடைபெற்ற இந்த வழக்கில் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே ஜல்லிக்கட்டு தொடர்பான பல்வேறு வழக்குகளில் ஏற்கனவே தமிழக அரசு வாபஸ் பெற்றிருந்தது. இந்த வழக்கு குறிப்பாக சிபிசிஐடி இந்த வழக்கு குறிப்பாக இந்த வன்முறை தூண்டியதாகவும் வன்முறை நடத்தியதாகவும் இந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்த காரணத்தினால் இந்த வழக்குகள் நீதிமன்றத்தில் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வந்தது. அந்த வழக்கு தான் இன்று தற்போது இந்த நீதிபதிகள் இந்த வழக்கு தீர்ப்பினை வழங்கி 9 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த 57 பேரும் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். செல்வகுமார், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.